வியூவர்ஸ், ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர் அண்ட் கஸ்டமர்ஸ், அவருக்காக தான் இன்றைக்கி எவாலுவேட் பண்ண வந்திருக்கோம். இது TV300 சிங்கிள் ஓனரு, 87,000 ரன் ஆகிருக்குங்கிறாங்க. வண்டி ஆட்டோமேட்டிக் கியரு. ஸோ வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐட்லிங் கண்டிஷனில் என்னெல்லாம் செக் பண்ணுமோ எல்லாம் செக் பண்ணிடுறேன். வண்டி பிக்கப்பில் நார்மலாக இருக்குது. வண்டி ஸ்டேரிங் ஒரு பக்கம் வந்து புல் பண்ணுது, பர்டிகுலர் லெஃப்ட் சைட் புல் பண்ணுது. வண்டி ஆட்டோமேட்டிக்ன்றதுனால கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஆனால் நான் கஸ்டமருக்கு எப்போவுமே சொல்கிறது தான், ஆட்டோமேட்டிக் கியர் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீட் இருந்தால் வாங்குங்க, ஃபீச்சர்ஸாக வாங்காதீங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறி இருக்கணும், ஓவர் பிரிட்ஜு, சஸ்பென்ஷனு, ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. கரெக்டாக ஸ்டிஃப்னஸ்லாம் சரியாக தான் இருக்குது. பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, அந்த பிரிட்ஜ் மேலே ஏற்றி பார்க்குறேன் எப்படி இருக்குது அந்த புல்லிங் அப்படிங்கிறத. ஸோ கம்ப்ளீட்டாக நான் வந்து ஆக்சிலேட்டர் ஃபோர் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புஷ்ஷிங்கு, ஆனால் இது சடன் பிக்கப்பு இல்லை, அதாவது குயிக் ஆக்சிலரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது இல்லை. ஆனால் அது வந்து இந்த வண்டியோட லிமிட்டேஷன்ஸு. புது வண்டி அப்படி தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஹேண்டு இது சரியில்லை அப்படின்னு நான் மீன் பண்ணல. ஒட்டுமொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ட்ரைவில் எனக்கு இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கணும் அது இது மீட் பண்ணுது. எக்ஸப்ட் இந்த ஸ்டேரிங் ஒரு பக்கம் புல் பண்ணதில்ல. அது மீதெல்லாம் கார் ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். அது போக ஐட்லிங் கண்டிஷனில் என்ஜின் எப்படி இருக்குது, அதோட ரிதம் எப்படி இருக்குது, அதையெல்லாம் பார்த்துருவோம். ஐட்லிங் ஆர்பிஎம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக நம்ம கார் ஸ்கேன் பண்ணிட்டோம். ஸ்கேன் பண்ணினதில் என்ஜின் மேனேஜ்மெண்ட்டில் 2 எரர் கோட் இருக்குது, அது ஹீல்டில் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து ஒரு கரண்ட் ப்ராப்ளம் இருக்குது, நோட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். இது MBFM பாடி ஃபங்க்ஷன் மாடல், அதில் வந்து ஹெட்லாம்ப் ஐபீம் ரிலே அண்ட் இன்ஃபோர்டைன்மெண்ட் நோட் ஆப்ஷன் இருக்குது. தென் ABSல வந்து அண்டர் வோல்டேஜ் எரர் இருக்குது, ப்ராப்ளம் இது பேட்டரி லோ வோல்டேஜ் இருக்கும்போது ஜென்ரேட் ஆகுன்னு நினைக்கிறேன். தென் ரிவர்ஸ் பார்க் அசிஸ்டன்ஸில் ஒரு எரர் கோட் இருக்குது. TCUவில் வந்து பார்த்தீங்கன்னா எரர் கோட்ஸ் இருக்குது, நம்ம எல்லாமே ஹீல்டு இருக்குது. ரெஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். கிளியர் பண்ணி இன்னொரு டைம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எரர் கோட் ஏதாவது ஜென்ரேட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துறேன். எரர் கோட் கிளியர் பண்ணால் ECM மேனேஜ்மெண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக எரர் கோட் கிளியர் ஆகிடுது. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒரு எரர் கோட் ரீட்டைன் ஆகுது, கிளியர் பண்ணாலும் கிளியர் ஆகலை. அது என்னென்னா நோட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு கம்யூனிகேஷன் எரர் இருக்குது, ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. சரிங்களா. பார்க்கிங் அசிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க் அசிஸ்ட்டில் எரர் கோடு வந்து கிட்டத்தட்ட 2, 4, 6 எரர் கோடு இருக்குது. இது எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது. 2 கண்ட்ரோல் மாடலில் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த எரர் கோடு ஸ்டாண்டாக நிற்குது. ஸோ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு மீதிலையும் எரர் கோடு ஜென்ரேட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். வியூவர்ஸ், நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அதில் பார்க்கிங் அசிஸ்டன்ஸில் எரர் வந்துட்டு அது காரணம்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த பார்க்கிங் அசிஸ்டன்ஸ், அதாவது கம்பெனியில் வந்து அந்த பார்க்கிங் அசிஸ்டன்ஸ் சிஸ்டத்தை இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு இவங்க ஆஃப்டர் சேல்ஸில் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த எரர் கோடு வருது. இப்போ காட்ட பாருங்க சார், காட்டுங்க. ஸோ பாருங்கள், இது ரிவர்ஸ் கேமரா இருக்குது. இது ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணினது, இது வண்டியோடு வந்தது இல்லை. ஸோ அதனால தான் நமக்கு பார்க்கிங் அசிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரர் கோடு வந்து காரணம். இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்ட்டில் ஒரு கம்யூனிகேஷன் எரர் வந்தது இல்லையா, அது எதனால் வந்துருக்கலாம்னா இந்த பார்க்கிங் அசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் மாடல் மாற்றினதாக வந்துருக்கலாம். ஏன்னா அது கம்யூனிகேஷன் எரர் யூவில் வந்துச்சு. ஸோ அதனால் இப்போ நமக்கு அந்த எரர் கோடை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். சரியா. ஏன்னா இந்த வண்டியில் சேஞ்சஸ் பண்ணுறதுனால அந்த எரர் கோடு வந்துருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பாதை பண்ண ஓகேவா. இது என்ஜின் மேலே இருக்கிற பியூட்டி கவர்னு சொல்லுவாங்க, சில பேர் என்ஜின் கவர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை காட்டிட்டோம். எதுக்காக காட்டணும்னா இதில் ஏதாச்சும் பெரிய அளவில் ஆயில் சீப்பேஜஸ்ஸு, பெரிய அளவில் டேமேஜஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு வச்சோம். பெரிய அளவில் ஆயில் லீக்கேஜஸ்லாம் எதுவும் இல்லை. ஒரு செகண்ட்ஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குமோ, 80,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. இந்த கண்டிஷன் ஓகே தான். ஓவராலாக எக்ஸ்டீரியர் பார்ட் செக் பண்ணிடலாம். ஓவராலாக எல்லாமே டீசெண்டாக இருக்குது, கம்ப்ளீட்லி ஓகே. இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. ஓவரால் இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. கம்ப்ளீட்லி ஓகே. பேக் சைடும் ஓகே தான். பேக் சைடும் நல்லா தான் இருக்குது. இதுவுமே ஓகே தான். ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நல்லா தான் இருக்குது.
வைப்ரேட் ஆகி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கூடுதலாக காமிக்கிறது, மைல்டாக கூடுதலாக காமிக்கிறது, கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. ஸோ என்ஜின் பெட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ என்ஜின் ஐட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. அண்டர் செக் பண்ணிகிட்ருக்கோம். அண்டர் சேஸ் எதுவும் டேமேஜ் எதுவும் இல்லை. வியூவர்ஸ், சாதா நம்மளோட கஸ்டமர். ஸோ இவருக்காக தான் நம்ம அந்த டிவி ஆட்டோமேட்டிக் காரை நம்ம வந்து எவால்யூஷன் பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக நான் வந்து இந்த காரை நான் எவால்யூட் பண்ணிட்டேன். சாருக்கு என்னோடய இன்புட் என்ன அப்படின்னா, இந்த வண்டி நீங்கள் வாங்கலாம், வண்டி ஓகே தான். ஒரே ஒரு மேஜர் அப்சர்வேஷன் கேட்டால், இந்த ஸ்டேரிங் வீல் வந்து ஒரு பக்கமாக லைட்டாக இருக்குது. அதை மட்டும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, செல்லர்கிட்ட இதை சரி பண்ணி வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். இப்போ செல்லர் வந்து இது வீல் அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இல்லை வீல் பேலன்ஸ் தான் ப்ராப்ளம்னா அது ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, மேக்ஸிமம் 2000 ரூபாய் மேலே போகாது. ஸோ அவங்ககிட்டயே அதை சரி பண்ணி வாங்கிட்டு சொல்கிறேன். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எதுவும் ரிப்பேர் பண்ணுறது எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்கலாம் அவருக்கு வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு. ஸோ அதை எல்லாமே நம்ம கிளியர் பண்ணுறோம். சார், உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது சார்? டவுட்ஸ் ஒன்றும் இல்லை சார். நான் மைண்ட் செட்டில் வந்து நிறைய டவுட்ஸ் வச்சுட்டு வந்தேன். ஓகே. ஃபஸ்ட் டைமு ஒரு எஸ்யூவி வந்து ஆட்டோமேட்டிக் எடுக்கிறேன். ஆல்ரெடி வந்து நேனோ ஆட்டோமேட்டிக் வச்சுருந்தனால அதில் வந்து எனக்கு அவ்வளோவா வண்டி ஓட்டுறதுனால எனக்கு அவ்வளோ புது வண்டி எடுத்ததுனால எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ ஃபேஸ் பண்ணல. ஆனால் இப்போ செகண்ட் ஹேண்டு ஆட்டோமேட்டிக் எடுக்கும்போது மேனுவல்னால் நம்ம வந்து ஈஸியாக கொண்டு போகலாம், வெளியில் கொண்டு போய்ட்டு மாற்றிடலாம். பட் ஆட்டோமேட்டிக் தான் ஃபுல்லாக டெக்னிக்கல் இருக்குது. நான் உங்கள் யூடியூப் சேனல் நிறைய பார்த்துருக்கும் போது நீங்கள் நல்ல ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டு என்னெல்லாம் செக் பண்ண எல்லாம் பார்த்து, ஸோ நான் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் இன்றைக்கி செக் பண்ணேன். ஸோ எனக்கு என் மைண்ட் செட்டில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. எனக்கு இது இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓகே. இது வந்து ஒன்ஸ் கம்பெனி இது வந்து டேம்பர் பண்ணிட்டாங்கன்னா கம்யூனிகேஷன் யாராவது ஆட்டோமேட்டிக்கில் வரும்னு தெரியும். எனக்கும் தெரியாது. நிறைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக் ஓட்டுறாங்க, ஹை எண்ட் ஒன்லேருந்து ஓட்டுறாங்க. பட் அவங்களுக்கும் இது தெரியுமா தெரியாது. பட் இன்னைக்கு உங்களால் ஒரு ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு போகும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே சார், தேங்க்ஸ் லாட் சார். நிஜமாக வந்து ஒரு நார்மல் என்னோட ஃப்ரெண்டோ இல்லை வெளியில் மெக்கானிக் கூட்டின்னு வந்தால் கூட இந்த அளவுக்கு செக் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் 10 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டு வண்டி ஓகே சார், இதெல்லாம் கொஞ்சம் ஆடுதலாம் பார்த்துக்கலாம், வண்டி வந்து ஓகே. பட் நீங்கள் டென்ட் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஃபுல்லாக ஒரு கோல்டு கடைக்கு போயிட்டு ஒரு நகையை நம்ம எப்படி துருவி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கீழே போயிட்டு சேஸ்லேருந்து ஆயிலேருந்து சின்ன சின்ன பல்பில் வந்து செக் பண்ணி சொல்கிறீங்களா, நீங்கள் ரியலே ப்ரொஃபஷனல் பர்சன் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஐடியா இந்த வண்டியை வந்து நான் இன்னைக்கு டீலர்கிட்ட பேசி நான் புக் பண்ணிக்கிறேன். ஓகே சார், கிரேட் சார். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. We Chennai CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.